இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, எந்த தெய்வத்தை வழிபட்டால் காதல் கைகூடும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. காதலர் தினமாகிய இந்த நாளிலே இந்த கேள்விக்கான விடையை பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் காதல் கைகூடும் என்று கேட்டால் அதற்கு முன்னதாக நம்ம என்ன யோசிக்கணும் சொன்னால், காதல் என்பது வேறு, காமம் என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். இந்த காதல் என்பது உடலை பார்த்து வருவதல்ல, உள்ளத்தை பார்த்து வருவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வரும், அந்த அன்பிற்கு யார் துணையாக இருப்பார்னு சொன்னால், காதல் கைகூட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பார்வதி பரமேஸ்வரனைத்தான் வணங்க வேண்டும். சிவபெருமானை வணங்கினாலே உங்களுடைய காதலானது உண்மையான காதலாக இருந்தால் அது சர்வ நிச்சயமாக கைகூடிவிடும். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிருஷ்ணன் தானே இதிலெல்லாம் விளையாட்டுகளிலே சிறந்தவன் அப்படின்னு சொன்னால் அது வேறு, அதற்கான தாத்பரியம் என்பது வேறு. நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இல்லை சார், பரமேஸ்வரன் வந்து எப்போ பார்த்தாலும் சுடுகாட்டில் தானே சுற்றிக்கிட்டு இருப்பார், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து தானே பூசிக்கிட்டு இருப்பார்னு சொன்னால் அது வேறு, அதனுடைய தாத்பரியம் என்பது வேறு. காதல் என்பது கைகூட வேண்டும் என்று சொன்னால் அங்கே யார் முன்னே நிற்பார்கள் அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய மனதிலே அந்த காதல் உணர்வு என்பது தோன்றுகிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் சொன்னால், அந்த ரதி மன்மதன் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மன்மதனுடைய அம்புதான் அந்த காதலை நமக்கு உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ரதி மன்மதனுக்கு அனுகிரகம் செய்ததே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரமேஸ்வரன் தான். சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் அந்த ரதி மன்மதர்களையே உருவாக்கியவர். அவரால் தான் அந்த ரதி மன்மதர்களே உருவானார்கள். அவரால் தான் இந்த உலகத்திலே காதல் உணர்வு என்பதே வந்து சேர்ந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காதலின் மூலமாகவே ஒரு சில பேர் சொல்லுவா தெரியுமா, விளையாட்டா சொல்லுவா, தெய்வீக காதல் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த காதலிலேயே நீங்கள் தெய்வத்தையும் உணர முடியும். ஏன், ஒருபடி மேலே போய் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருமண நிகழ்விலே தான் இந்த பதிகத்தை சொல்லியிருப்பார் தெரியுமா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னே சொல்லியிருப்பார். நாதன்னாவது நமச்சிவாயவேன்னு சொல்லி அந்த பதிகத்தை முடித்திருப்பார் தெரியுமா. ஆக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று இறைவன்பால் அந்த காதலை கொண்டு அப்படி தன்னுடைய திருமண நிகழ்வின் பொழுதே அந்த பூரணாம்பிகையை கரம் பிடிக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்லி இருப்பார். அந்த காதலின் மூலமாகவே இறைவனோடு சென்று இரண்டர கலந்திருப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காதலின் மூலமாக நாம் இறைவனையும் தரிசிக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அன்பே சிவம்னு சொல்லிட்டா. உண்மையான காதலாக இருந்தால் நீங்கள் பரமேஸ்வரனை வழிபட்டாலே அந்த ரதி மன்மதனுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய காதல் சர்வ நிச்சயமாக கைகூடும். காமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. காமேஸ்வரன் என்கின்ற அந்த பரமேஸ்வரனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, அப்படின்னே சொல்லுவார். அந்த காமேஸ்வரன் என்பது பரமேஸ்வரனுடைய சொரூபம்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரமேஸ்வரனை வழிபட்டால் பரமேஸ்வரனை மாத்திரமல்ல, பார்வதி பரமேஸ்வரனை வழிபட வேண்டும், அன்னை பார்வதி தேவியையும் வழிபட வேண்டும். இவர்கள் இருவரையும் வழிபடும் பொழுது உங்களுடைய காதல் என்பது சர்வ நிச்சயமாக கைகூடும். இதற்கு நிறைய புராண கதைகளையும் கூட நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பார்வதி பரமேஸ்வரனுக்குள்ள பார்த்தோம்னா அப்பப்போ ஊடல் என்பது வந்து கொண்டிருக்கும், அப்பப்போ கூடல் என்பது வந்து கொண்டிருக்கும் தானே. இந்த ஊடலும் கூடலும் கலந்தது தானே காதல் என்பது. கணவன் மனைவி என்று வரும்பொழுது அவர்களுக்குள்ளாக சண்டையும் இருக்க வேண்டும், சச்சரவும் இருக்க வேண்டும், மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய அந்த காதலும் அங்கே இருக்க வேண்டும், அந்த ஒற்றுமையும் அங்கே வந்து சேர வேண்டும். இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் அந்த இறை ஸ்வரூபங்கள், அதாவது இந்த பார்வதி பரமேஸ்வரன் பார்த்தோம்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிற மாதிரியும், இந்த அன்னையானவள் அந்த பரமேஸ்வரனை விட்டு பிரிந்து பூலோகத்திலே உதித்ததாகவும், மீண்டும் பரமேஸ்வரன் இங்கே அந்த அன்னையை கரம் பிடித்ததாகவும் நிறைய புராண கதைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அழகா நமக்கு மீனாட்சி கல்யாணத்தையும் பார்க்கலாம், அதே மாதிரி பார்வதி அன்னையானவள் மீனவ பெண்ணாக உதித்ததையும் பார்க்கலாம். அந்த பர்வதராஜ குலத்திலே உதித்திருப்பார், பார்வதி தேவியாகவும் உதித்திருப்பார். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே அந்தந்த ஸ்தல புராணங்களிலே பார்க்கும் பொழுது அன்னையானவள் இங்கே தவம் செய்தாள், இறைவனை விட்டு பிரிந்து இங்கே தவம் செய்தாள், இறைவன் அன்னையினுடைய கரத்தினை பிடித்தார் சொல்லிட்டுலாம் நிறைய கதைகளை எல்லாம் படித்திருப்போம் அல்லவா. இந்த ஊடலும் கூடலும் காதலிலே சகஜம்.
குறைந்தபட்சம் உங்களுடைய காதல் கைகூட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்வதி பரமேஸ்வரரை வணங்க வேண்டும். அவரை வணங்கும் பொழுது உங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் சர்வ நிச்சயமாக அது கைகூடும். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அவை பற்றி நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.